ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் கிரவுனோட 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். பொதுவாவே ஆன்கோயிங் டிராமானா வாரத்துல எப்பயாவது ஒரு நாள் தான் ரிலீஸ் ஆகும். இந்த டிராமா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 8 மணிக்கு மேல தாங்க ரிலீஸ் ஆகுது. வாரத்துக்கு 2 எபிசோடு தான் வருது. அதனாலதான் வாரத்துக்கு 2 எபிசோட் போஸ்ட் பண்றேன். போன பார்ட்ல மெஜஸ்டிக்கு கார்ல போகணும்னு ஆசை வந்திருக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் கார்ல. ஹீரோயின் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவ டிரைவ் பண்ண ஆரம்பிப்பா. பட் ஃபுல் செக்யூரிட்டியோட தான் போவா. ஆனா திடீர்னு போயிட்டு இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுன்னு மெஜஸ்டி கேட்க இவளும் ஸ்பீட் எடுத்துடுறா. ஆனா டக்குன்னு பார்த்தா ஸ்பீட குறைக்கவும் இல்ல, பிரேக் போடவும் முடியல. பிரேக் ஒயர் கட் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு காரை பாலத்துல எடுத்துட்டு போய் ஸ்டாப் பண்ணலான்ட்டு உரசிக்கிட்டு போகிற டைம்ல அந்த இடத்துல கிராண்ட் பிரின்ஸ் ஆப்போசிட்ல வந்து காரை நிறுத்த ஹீரோயினும் வேற வழியே இல்ல, அதுல இடிச்சாதான் இந்த காரை நிறுத்த முடியும்னு முடிவு பண்ணவ இடிச்சு நிறுத்திடுறா. பட் கிரவுன் பிரின்ஸோட தலையில இருந்து ரத்தமா கொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் மகாராணிக்கு தெரிஞ்சு பயங்கரமா கோவப்படுறா. யாரையும் கூட்டி வச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு கத்திட்டு யாரை கேட்டு இப்படி ஸ்போர்ட்ஸ் கார்ல எல்லாம் வெளியில கூட்டிட்டு போனீங்க, இது கான்ட்ரோவர்ஷியலா மாறிடுச்சு, மீடியா முழுக்க இது பரவ ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் அவளோட கார்ல கூட்டிட்டு போனீங்களா, அப்ப இது திட்டமிட்ட சதியா கிதியான்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடா. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் வந்து இல்ல மேடம், அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, மெஜஸ்டி ஆசைப்பட்டதுனால தான் கூட்டிட்டு போனாங்க, அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் அவளை கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு அப்படியே தூக்கத்துல இருக்க மகனை பாக்குறாங்க. அவனுக்கு இப்ப உடம்புல வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லைனாலும் உள்காயங்கள் இருக்கிறதா பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டரோட பிஏ வந்து உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக இந்த பக்கம் குழந்தைய பாத்துட்டு இருக்கா. சோ இப்ப ஆக்சிடென்ட் ஆன விஷயம் சோசியல் மீடியால பயங்கர பரபரப்பா பேசப்படுது. அது மட்டும் இல்ல, இதை பத்தி கான்ட்ரோவர்ஷியலா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் இப்பவே மிஸ் சாங் போய் பார்க்கணும் அப்படின்னு ஹிஜுவை பாக்குறதுக்காக மகாராணி வந்து கோவப்பட அவளுக்கும் அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ அவளை நீங்க இப்ப பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவளோட வண்டி எடுத்துட்டு போனாலா கண்டிப்பா அவ பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு பயங்கர கோவமா அவளை பாக்குறதுக்காக போகும்போது பின்னாடியே பிரைம் மினிஸ்டர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க இப்ப பார்க்க கூடாது, அவங்க கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனாலும் மகாராணி கேட்கற மாதிரி இல்ல, இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம், அந்த கார்ல மெஜஸ்ட்ரி இருந்திருக்காரு, அவருக்கு அந்த அளவுக்கு அடிப்படல, ஆனா அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஏன்னா மெஜஸ்ட்ரியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட்டே அவங்க பண்ணாங்க. அப்படி அவங்க மோதி இடிச்சு நிறுத்தலைன்னா அந்த கார் வேற ஏதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீங்க இப்ப அந்த வேலைக்காரியை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க நான் கிரவுனை காப்பாற்ற நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல இந்த பக்கம் ஆபரேஷன் ரூமை காட்டுறாங்க. வெளியில சாயும் லேடி சாயும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே கடவுளை வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல லேபர் வார்ட்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது. கிராண்ட் பிரின்ஸுக்கு தான் ஷோல்டர்லயும் கையிலையும் அடிபட்டு இருக்கான். சோ அந்த அளவுக்கு கிரானிக்கலான பிராக்சர்லாம் கிடையாது, சீக்கிரம் கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போக இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இன்னும் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வெளியில போகும்போது இங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதுவும் மெயினா சாங் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த பக்கம் இப்படியே நைட் ஆயிடுது. மெஜஸ்டிக்கு தூக்கம் வரல போல இருக்கு. தூக்கத்துல இருந்து முழிச்சவரு அப்படியே பொறுமையா சாங் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி நேம் போர்ட் எல்லாம் படிச்சுட்டு ஹிஜுவை பாக்குறதுக்கு தனியாவே வந்திருக்கு. கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா ஹிஜு பயங்கர மயக்கத்துல அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது கார்ல இவ ஃபாஸ்டா ஓட்டிட்டு எப்படியாவது மெஜஸ்டியை காப்பாத்தணும்ட்டு, மெஜஸ்டி உங்களை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்துல அவ பயங்கரமா பயந்து போய் பேனிக் ஆகி அழுதுருப்பான். ஸோ இப்ப மயக்கத்துல இருக்கா இல்லையா, நம்ம கையை பிடிச்சுக்கிட்டா சரியாயிடும்ட்டு கடகடன்னு கையை பிடிச்சிக்குது. அதனால இவளுக்கு மயக்கமும் தெளிஞ்சிருது. டக்குன்னு நீங்க கண் முழிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மெஜஸ்டி கேட்ட உடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு, ஐயோ நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லையா, கை கல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பதறி போனவ மெஜஸ்டி கிட்ட சாரி கேட்க, இது என்னால தானே ஆச்சு, நான் தானே ஆசைப்பட்டு கார்ல போகணும்னு உங்களை வற்புறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஆசைப்பட்டதுனால இல்ல, கார் ஃபால்ட் ஆயிடுச்சு அதான் பிரச்சனை. ஐயோ ராயல் பிரின்ஸ்க்கு என்னாச்சு, கிராண்ட் பிரின்ஸ் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவரா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு, அவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஆபரேஷனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறா. ஐயோ அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அவரு ஆபரேஷன் தியேட்டரில் கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு, ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா ஆச்சு நான் போய் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவர் நல்லா தான் இருக்காருன்னு மெஜஸ்டி சொல்றான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு கை கால்லாம் கட்டு போட்டு இருக்கு. பக்கத்துல ஜோய் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் எப்படியாவது அந்த காரை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணி பிரிட்ஜ் மேல ஏத்தி தேய்ச்சிக்கிட்டே போனேன், ஆனா ஆப்போசிட்ல வந்து உங்களை காரை நிறுத்த சொன்னது யாரு, அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட், ஐயோ கண்ணெல்லாம் அடிபட்டு இருக்கே, இன்னுக்குள்ள ஏதாவது கிளாஸ் பீஸ் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்கும்போது அதை சோய் பார்த்துட்டு அப்படின்ட்டு வெளியில கிளம்பிடுறா. இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் ரொமான்டிக்கா இவளை பார்த்துட்டு இருக்கான். நீ இப்போ அன்கான்சியஸுக்கு போயிட்ட தெரியுமா, அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்ட, உன்னை பத்தி தான் கவலைப்பட்ட அப்படின்ட்டு அவளோட முடியெல்லாம் கோதி விட தலையில அடிபட்டு இருக்கு போல இருக்கு அவளுக்கு. இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட
நான் தானே உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கேட்க அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறா. சரின்னு பொறுமையா பெட்ல உட்காந்து அவன் கிட்ட தலையை காட்ட அவனும் காயத்தை பாக்குறான். வேற எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பொறுமையா கேட்க இவளும் அமைதியா இருக்கா. இப்படியே அவளோட தலைமுடியை கோதி விட டக்குன்னு எழுந்து நின்று இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், நல்ல வேலை ஏதோ கண்ட்ரோல் பண்ணி காரை வேற பக்கமா இடிச்சதுனாலதான் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை, இல்லைன்னா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும், நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண அதை பார்த்து சிரிக்கிறான். இந்த பக்கம் அண்ணனையும் அண்ணியும் காட்டுறாங்க. அண்ணன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு அண்ணி யோகாசனம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த இப்ப நமஸ்தே பண்ணுங்க நமஸ்தே அப்படின்னு தலைகீழ அவனை புடிச்சு நிக்க வச்சு நமஸ்தே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. எங்க அப்பா கிட்ட இருந்து கால் அப்படின்னு சொல்ல நியூஸ் பாக்கலையடான்னு அவங்க அப்பா கேட்க நியூஸ்ல என்ன அப்படின்ட்டு ஒய்ஃபை டிவி சேனல்ல போட சொல்றான். அந்த நேரத்துல கார் ஸ்பீடா போனது, ஆக்சிடென்ட் ஆனது, இதை பத்தின கான்ட்ரவர்ஷியலான நியூஸ் போயிட்டே இருக்கு. இதுல பழி சொல்லப்படுறது இப்ப ஹிஜுவா தான். ஏன்னா ஹிஜு தான் ராணி கிட்ட பெர்மிஷன் கேட்காம மெஜஸ்டியை கார்ல ஏத்திட்டு போயிருக்கா, ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. இந்த பக்கம் ஹிஜுவோட ஃப்ரெண்ட் டூஹெஜின் அவளை பாக்குறதுக்கு வர செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் யாருமே விடல. எப்படியாவது நுழைஞ்சாவது போயிடலான்னு ட்ரை பண்றா. பட் நல்ல வேலையா ஹீரோயின் அங்க வர அவளோட பெர்மிஷனால இவளை விட்டுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அவளோட பெட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னடி ஆச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியல் விஷயம் தெரியுமா, இங்க பாரு ஸ்டார் மார்க்கெட் எவ்வளவு இறங்கிருச்சுன்னு பாரு, ஒரே நாள்ல சரியான ஃபிளாப் அப்படின்ற மாதிரி ராஃப் அவகிட்ட காட்டின உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ராஜ குடும்பத்தையே உட்கார வச்சு ஆக்சிடென்ட் பண்ணா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆக தானே செய்யும். அதனால டூஹெஜுன் பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து மண்டையிலே போட்டனா பாரு, எதுக்காக உட்காந்து அந்த அளவுக்கு ஸ்பீட் எடுத்த, அருவ வேண்டாமா, எதாவது ஆகும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னன்னு கத்த. இப்ப உன் மேலதான் எல்லாரும் தப்பா பேசுறாங்க, இதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க மெஜஸ்டியும் இங்கதான் இருக்காரு, இப்பதான் என்ன வந்து பாத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல யூ மீன் கிங் இங்கதான் இருக்காரா அப்படின்ற மாதிரி டூஹெஜனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்போ பைத்திய மாதிரி ஃபைட் போட்டுட்டு இருக்கா. அவன் இங்க இருந்தானா பிரச்சனையாச்சே, அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இன்னும் கத்த ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல லியானுக்கு ஆபரேஷன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு. பிரைம் மினிஸ்டருக்கு கோவம் இன்னும் குறையவே இல்லை, பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. வெளியில சோய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஹீரோயினை பார்க்க வந்ததுனால டூஹெஜின் வெளியில வர வேண்டிய சுச்சுவேஷன், அதனால சோயை வந்து மீட் பண்ணிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இது நார்மலா நடந்த ஒரு விஷயம் தான், ஆனா இதை இந்த அளவுக்கு பெருசாக்கி மார்க்கெட்டே டவுன் ஆக்கிட்டாங்க. நீயும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனியா, என்னாச்சு, ஏன் முதல்ல பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஏதோ மூஞ்சி தூக்கிட்டு போறா. போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் பாட்டில காலால ஒரே மிதி. நான் அதை பார்த்துட்டு எல்லாமே சினிமாட்டிக்கா பண்றாளே, நம்மளும் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்றான், பட் வரல. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்பாரு இல்லையா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க மெஜஸ்ட்ரி தான் அடம் பிடிச்சி அந்த கார்ல போகணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணதுனால இதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஒரு சின்ன குழந்தை, அவன் கேட்கறான்ட்டு கூட்டிட்டு போலாமா, இப்போ உன் பேர் தான் கேட்டு போச்சு, இப்போ என்ன பதில் சொல்ல போற, இப்போ டேஞ்சரஸா வேற ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா உனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தாரு. பட் எதுக்காக பிரேக் பிடிக்கல, அதுதானே நீ போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேட்க, அது என்னோட கார் தான், ஆனா ஏன் பிரேக் பிடிக்கலன்னு எனக்கே தெரியல, இந்த அளவுக்கு ஏன் ஆச்சுன்ட்டு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சரி இந்த கல்யாண கமிட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 3 தடவை ப்ரொபோசல் அனுப்பினேன், அவன் 3 தடவை என்ன ரிஜெக்ட் பண்ணா, இருந்தாலும் நான் விடாம எப்படியாவது என்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். ஆனா இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், ஆக்சுவலா எனக்கு அவன் மேல லவ் இல்ல, அவனுக்கு என் மேல லவ் இல்ல, கொஞ்ச நாள்ல நாங்க டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்ல, இது கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரீசனா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு அவளோட பக்கத்துல வந்து உட்காந்து, ஓ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு பிரைட் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் மகாராணி சும்மா இருப்பாங்களா, அவ்வளவுதான் அந்த பாட்டிமாவை புடிச்சு வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு குழந்தையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தானே அந்த கார்ல போகணும்னு ஆசைப்பட்ட, அதுவும் ஒரு வேலைக்காரி கூட சுத்தணும்னு ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெஜஸ்டியும் ஒத்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் ரெடியாகி கிராண்ட் பிரின்ஸோட ரூமுக்கு வந்தா அவங்க அவனை காணும், டிஸ்சார்ஜ் ஆகி போயிருப்பான் போல இருக்கு. பட் இவளை மட்டும் ஏன் அப்படியே சோலோவை விட்டுட்டு போனாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு கையில கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, சோ கூட இருந்து பணிவிட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து நான் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்க இருக்க டாக்டர்ல இருந்து நர்ஸ் வரைக்கும் வெளியில போயிடுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் டூஹைஜன் கூட கார்ல வரும்போது ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்க, காலை எடுக்கல அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணும்போது அப்பதான் டூஹைஜூன், இல்ல நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த இல்லையா, அப்போ உன்னோட ரூம் வாசல்ல கிராண்ட் பிரின்ஸ் வந்து நிக்கிறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு எதுக்காக வந்தாரு, ஏன் உள்ள வரல அப்படின்ற மாதிரி கேட்க, நீ உள்ள பிரைம் மினிஸ்டர் கூட பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அதான் விஷயமா, ஏன்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற சொல்லியிருப்பான் இல்லையா, அதை கேட்டுட்டு இவன் சொல்லிக்காம கொல்லிக்காம அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டானோ அப்படின்னு இப்பதான் அவளுக்கே புரிய வருது. உடனே கிரேசியா ஆன்னு கத்த ஆரம்பிப்பாளா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி டூஹைஜூன், ஓ
பொண்ணு கத்த இங்க அரண்மனைக்கு வந்தா அவளை இங்க இருந்து வீட்டுக்கே போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க வேலை செய்யற பெண்கள்லாம் இந்த விஷயத்த சொன்ன உடனே என்ன யார் இங்கிருந்து வெளியில அமிச்சது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு பிரின்ஸுக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் எடுக்கவே இல்ல. இவ கார் கிட்ட போகும்போது ஸ்டூவர்ட் கிட்ட வந்து பேச வர நீங்கெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு கையை காமிச்சிட்டு அவ பாட்டுல கிளம்ப நினைக்க நான் அதை கேட்க வரலங்க, இங்க உள்ள வரத்துக்கு என்ட்ரியில ஒரு சாவி இருக்குமே ராயல் கீ, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுறீங்களா அப்படின்னு ஸ்டூவர்ட் அதை வாங்கிக்க இவளும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விடவே மாட்டேங்கிறா. அவனும் புடிச்சு இழுக்கிறான். ஃபைனலா அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோ தனிமை உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள என்ன சோகம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்ன இவன் தப்பா நினைச்சுக்கிட்டானோ புரியல. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டே அவ கால் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் அட்டன் பண்ணல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவளை மீட் பண்ணி நான் டிஸ்சார்ஜ் ஆகி அரண்மனைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு இவகிட்ட சொல்ல வர டைம்ல பிரைம் மினிஸ்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இது மாதிரி பொய்யான ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் ஒன்னா பழகி இருக்கோம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம பண்றதெல்லாம் தப்பு தானே, நம்மளும் அவளை ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்காக தானே ஓகே சொன்னோம், ஒரு வழியா பிரைம் மினிஸ்டர் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபாவது நல்லா இருக்கும்ல, அவளுக்கு அந்த ராயல் லைஃப் கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அவளோட கால் வர அதை பார்த்தபடி உட்காந்துக்கிட்டே இருக்கானே ஒழிய கால் எடுக்கல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மறுநாள் விடிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயினால தாங்க முடியல, அதனால கிளம்பி எப்படியாவது கிராண்ட் பிரின்ஸ் பார்க்கணும்ட்டு வரா. அந்த வழியில மகாராணியும் அழகா ட்ரெஸ் அப் பண்ணி அவளை கிராஸ் பண்ணி போகும்போது இவளும் வணக்கம் செலுத்துறா. அந்த நேரத்துல ரொம்ப அழகா அவளை பார்த்து சிரிச்சுட்டு ஆக்சுவலா ஒரு டீச்சருங்கிறவங்க எந்த அழகா சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அழகா தான் ஸ்டூடெண்ட்டும் கத்துப்பாங்க, ஆனா உனக்கு எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி இவளுக்கு ஒண்ணுமே புரியாம என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்லாம குயின் அந்த இடத்த விட்டு போக இவன் நேரா கிராண்ட் பிரின்ஸை பார்க்க வந்திருக்கா. எதுக்காக என்னோட கால் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். சரி என்ன எதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளின மாதிரி அரண்மனையில இருந்து துரத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நம்ம மேரேஜை நிறுத்திடலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன சொல்றீங்க, எதுக்காக, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா, பிரைம் மினிஸ்டர் நானும் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு அதை தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ அப்படியே தயங்கி சொல்ல அப்போ நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்ற மாதிரி இவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்ல அதான் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்க உன்னோட காரை யாரோ ஒருத்தவங்க ரிப்பேர் பண்ணி தான் உன்னை சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல மெஜிஸ்ட்ரி மாட்டிக்கிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னை கொன்னுட்டு என்னோட தலையில இருக்கிற க்ரௌனை எடுக்க போறாங்க, இதானே நடக்க போகுது, நான் யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கொல்ல மாட்டாங்க இல்லையா, என்னோட க்ரௌனை மட்டும் தானே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அதனாலதான் நான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் இந்த பக்கம் அண்ணனும் அண்ணியும் நேரா அப்பாவை பார்க்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த இடத்துல அப்பா இங்க பாருங்கப்பா எப்படி காரை ஓட்டிட்டு போயிருந்திருக்கா, இவ்வளவு ஃபாஸ்டா காரை ஓட்டினா இது தப்பு இல்லையா, அதுவும் இவ எப்படி வளைச்சு நெளிச்சு ஓட்டுறா, இவ ஒருவேளை ட்ரக் எடுத்து இருந்திருப்பா இல்ல குடிச்சிட்டு இருந்திருப்பா, அன்னைக்கு கூட அப்படிதான் ஹோட்டல்ல நாங்க பார்க்கும்போது அந்த ஜோய் கூட உட்காந்து காரமா டொமேட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏங்க அது பொட்டேட்டோங்க அப்படின்னு அன்னிக்காரி சொல்ல ஆமா காரமா பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏய் என்னடி நீ வேற, டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, ஏதோ ஒண்ணு தின்னுட்டு இருந்தாப்பா. அப்போ அவ சரக்கு அடிக்கிறா, அவளுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்க, ஏதோ ஒண்ணு பண்ணிதான் இப்படி கிராண்ட் பிரின்சஸ் வளைச்சு போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல இதை கேட்டபடி ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துல உட்கார இங்க பார் கரெக்டான பதில மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்கேன் இந்த குடும்பத்தை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் ஒரு பிசினஸ் ஓனர் தான், டக்குன்னு என்ன இந்த குடும்பத்தை விட்டு துரத்தலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பதில் சொல்ல அதுக்கு ஓ நீயே ஒன்ன பிசினஸ் ஓனர் சொல்லிக்கோ, இப்போ நீ எந்த அளவுக்கு ஃபிளாப்ல இருக்குன்னு தெரியுமா, ஆக்சுவலா அந்த குடும்பத்துக்குள்ள போகணும்னு நினைச்சது உன்னோட இன்டென்ஷனால இப்போ அந்த குடும்பத்துக்கே அதுவும் அரசருக்கே துரோகம் பண்ண நினைச்சிருக்க, இதுல இருந்து நீ என்ன சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கார்ல பிரேக் பிடிக்கல, அதனால ஒரு சில அடிகள் தான் ஏற்பட்டுச்சு ஒழிய யாரோட உயிரும் போகல, அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன், என்னோட கார்ல யார் பிரேக் ஒயரை கட் பண்ணதுன்னு தெரியல, அத கிராண்ட் பிரின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கும் உண்மை தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீகோவத்தோட எழுந்து போனவ யாருக்கோ கால் பண்ணி நான் முதல்ல ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு முடிவுக்கு வரா. இந்த பக்கம் டூ ஐஜன் கார் மெக்கானிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த கார் எப்படி ரிப்பேர் ஆச்சு முதல்ல இதை பார்க்க சொன்னாலே அதை பார்த்தே தீரணும், யாரோ ஒருத்தவங்க சதி வேலை தான் இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோய் என்னாச்சு எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துறீங்க, ஒரு கிராண்ட் பிரின்ஸ் எல்லாம் கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் நிறுத்தக்கூடாது எனக்கு விருப்பம் இல்லைன்னா நிறுத்தலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல உண்மையான காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நேரத்துல அவ உயிரோட இருக்கணும் அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, அது எப்படி
நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா மகாராணி கார்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க, ரெண்டாவது இவன் கூட லேடி சோயும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அம்மா எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா உனக்காக ரெடி பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு அம்மா சொல்ல இவனும் சந்தோஷப்படுறான். கார் போய் திரும்புது. அவ்வளவுதான், ஒரு பெரிய லாரி வந்து அவங்க அம்மாவோட காரை இடிச்சு அப்படியே அவன் கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போக அதை பார்த்தவன் இன்னும் அந்த ட்ராமால இருந்து வெளியில வரல. இப்ப ஹீரோயினுக்கும் அதே தானங்க நடந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே தூக்கத்துல இருந்து அலறி துடிச்சு எழுந்துக்கிறான். இதனாலதான் இவனால சரியா தூங்க முடியாம இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் கார் அப்படியே தேய்ச்சிட்டு போகும்போது நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது மெஜஸ்டியையும் ஹீரோயினையும் காப்பாற்றணும் தான் ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போய் அவன் முன்னாடி நிறுத்திருப்பான். அதுலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் அவன் அது மாதிரி பண்ணலனா 2 பேரோட உயிரும் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோய் கிட்ட சொல்ல, இதான் உண்மையான ரீசனா, ஆனா உங்க ரீசன்ல அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்து கிராண்ட் பிரின்ஸ் மீட் பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. மெஜஸ்டி அண்ட் சாங் 2 பேரும் போன கார்ல பிரேக் எப்படி கட்டாச்சுன்னு தெரியல. ஆனா இதுக்கு காரணம் நீங்கன்னு ரொம்ப மனசு போட்டு வருத்திக்காதீங்க. ஆனா நீங்களும் இப்போ மெஜஸ்டியும் சேஃபா இருக்கிறதுனால நாட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, தயவு செஞ்சு ஹீரோயினை இந்த இடத்துல இருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் வெளியில அனுப்ப வேண்டியதாயிடுச்சு, வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பவும் சோய் கிட்ட கிராண்ட் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சோய் கேட்க, நான் ஏதாவது பண்ணணும், அவளுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு அழகான கிஃப்ட ப்ரிப்பேர் பண்ண அவளுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, அரண்மனைக்குள்ள இருக்கிற அழகான ஒரு நீர்நிலையை காட்டுறாங்க. அங்க வாத்தெல்லாம் மிதந்துட்டு இருக்கு. அது பக்கத்துல தான் இப்ப மகாராணி இருக்காங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துக்கு அவ்வளோ பணம் கொடுக்க வேணாம், இந்த இடத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேணாம், இந்த பணத்தை அப்ரூவ் பண்ணுங்க, அந்த பணத்தை தடை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க ஸ்டாண்டர்ட் எப்பவுமே கரெக்டா இருக்கும், நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரியா இருக்கும்னு அவங்க அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கிராண்ட் பிரின்ஸோட கல்யாணத்துக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம், யாரோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைல் பிரைம் மினிஸ்டரோட கைக்கும் போது, ஒரு பொண்ணு கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ சாகிறதுக்கும் ரெடியா இருக்கணும், பணம் இருக்கவங்களால தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இந்த பக்கம் இவ தன்னோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட பிசினஸ் லீட், அதாவது இவளை யாரு ஓவர்டேக் பண்ணாங்க ஒரே நைட்ல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் அசிஸ்டன்ட் வந்து காட்ட, இந்த இடத்துல இவங்க எல்லாம் மேல இருக்காங்க மேடம், இவங்கள கூட ராயல் பிரின்ஸ் நாளைக்கு செலக்ட் பண்ணலாம், ஆனா இவங்க எல்லாம் நம்ம முன்னுக்கு வரணும்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, என்னையா சொல்ல வர, அதை சொல்லி இவ கத்துறா. அந்த நேரத்துல சோய் ஒரு இன்விடேஷனை தூக்கிட்டு வராரு. அதை படிச்ச உடனே இவளுக்கு பயங்கரமான சந்தோஷம். அரண்மனையில ஒரு ஆனுவல் ஈவென்ட் போப்போதான், அதுல நோபல் உமன்ஸ் தான் இன்வைட் பண்ணுவாங்களாம். சோ இவங்களுக்கு இந்த இன்விடேஷன் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷப்பட்ட மாதிரி அதை படிச்சு முடிச்சுட்டு, 600 வருஷமா இதுக்காக நான் காத்து கிடந்தேன், அதெல்லாம் கிடையாது, 600 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க, அதுக்காக நான் வரணுமா, நான் யாரு, மகாராணி ஆக போறவ, ஆனா என்னையே வெளியில புடிச்சு துரத்திட்டு கல்யாணம் வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல போறீங்க சோய் அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் காத்திருக்கு அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரியான உடைகள்லாம் குயின் மதர்ஸ் போட வேண்டியது, அதுவும் அந்த இன்னர் கோட் பொட்டிக்ல இப்படியாப்பட்ட ராயலான உடைகளை தான் போடணும், நீங்க போட்டுட்டு வாங்க, நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜோய் சொல்ல, இவ சைலண்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு, நீங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேல போகும், உங்களோட பிசினஸும் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசா தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் இதெல்லாம் போட்டுட்டு அங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்தை நேரா எடுத்துட்டு போய் கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட ஜோய் சொல்ல, இந்த பக்கம் குயின் நேரா கிராண்ட் பிரின்ஸ பர்சனல் ரெசிடென்சியில் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த டைப்பை நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்த பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அந்த நேரத்தில் அவளை இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு பெர்மிஷன் வேற வாங்கியிருப்பான். அதனால தான் இதை சோய் கிட்ட சொல்லி எப்படியாவது சாங் ஹிஜுவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸே இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு அவளை இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த சோய் வந்து சொல்லிட்டு போக, இதே தான் டூ ஹைஜூன் கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க, அதுல பாத்தீங்கன்னா சோறு வந்திருக்கு. 2 பேரும் அப்பாடா இதையாவது நிம்மதியா சாப்பிடலான்ட்டு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப எம்மியா இருக்கு. அந்த நேரத்துல இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தெரியாதனமா டூ ஹைஜின் கேட்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை வேற ஞாபகப்படுத்தணுமா, எனக்கு சோறே வேண்டாம் போ அப்படின்ட்டு சிக்கனை கீழே வச்சிடறா. அந்த நேரத்துல நீ ரொம்ப அழுத்துக்க வேண்டாம், உனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் விட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய ஆள் ஆக போறேன்னு இருந்தா இப்போ திடீர்னு கை கூடி போனது கை விட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இருந்தாலும் நான் ஒரு நல்ல பிசினஸ் உமனா வாழ்ந்து காட்டணும்னு தான் அந்த கல்யாண கான்ட்ராக்டுக்கே சைன் பண்ணேன், நான் என்னதான் இருந்தாலும் அந்த கல்யாணத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு சிக்கனை இன்னைக்கு ஒரு புடின்ட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ கல்யாணத்தை விட்டு கொடுக்கறதா இல்ல, எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், பட் எப்படின்னு தெரியல. ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் அவன் எடுக்கவே இல்ல பயங்கரமா கோவமா போனெல்லாம் தூக்கி போடுறா. இந்த பக்கம் ஜோய்க்கூட கிராண்ட் பிரின்ஸ் இருக்கும்போது இவன் கால் பண்ணிருப்பான் போல இருக்கு, காலை எடுக்கலன்னு சில சமயம் மூடியா இருந்தா அப்படிதாங்க இருப்பாங்க, ஆனா அவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, அடுத்த சீன்ல எப்படியாவது இந்த காரோட பிரேக்கை யார் கட் பண்ணதுன்னு செக்
செக் பண்ணானோ அதோட இன்வெஸ்டிகேஷனை நடத்தணும் இல்லையா. அதனால டூஹைஜின் கிட்ட ஆக்சுவலா அந்த அரண்மனைக்கு ஆப்போசிட்ல ஒரு கான்வர்சேஷன் ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அதை வச்சு ஈஸியா யார் உள்ள வந்தது, யார் இந்த வேலையை பண்ணதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்றா. அப்புறம் தன்னோட போனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இவ நேரா கிராண்ட் பிரின்ஸை மீட் பண்ண போயிருப்பா போல இருக்கு. அந்த இடத்துல இவ அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, உனக்காக நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், கிளாத்ஸ்ல இருந்து இன்விடேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் ஏன் நிராகரிச்ச அப்படின்னு கேட்கும்போது, என்னோட வாழ்க்கையில கல்யாணம்ன்றது பெரிய விஷயம், அதுவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுலேருந்து என்ன டக்குன்னு தூக்கி எறிஞ்சா என்னால மற்றதெல்லாம் திங்க் பண்ண முடியுமா? என்னை ஒரு கெஸ்ட் மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்க பக்கத்துல நின்று குயின் மாதிரி ஷைன் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட சதி, அதுல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. உன்னோட கார் பிரேக்கை யார் கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும். ஆனா என் கண்ணு முன்னாடி நீ சாகக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும், உயிரோட இருக்கணும், அது மட்டும் தான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு கோவம் வந்து, போடா நீ ஒரு கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஏஞ்சி போயிடுறா. என்னடி சொன்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நேரா போய் வில்லு அம்பையும் எடுத்துக்கிட்டு, என் காரை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பூனைக்குட்டியெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கும் இல்லையா, அதுல ஒன்ன அம்பு விட்டு கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல இவன் வந்து வேக வேகமா வில்ல புடுங்க, அவனோட கையில காயங்கள் பட்டுருது, அப்படியே ரத்தம் கொட்ட, இவ்வளவு கையெடுத்து, எனக்கு இன்னொருத்தவங்கள காப்பாத்துறது எப்படின்னு தெரியும், என்ன காப்பாத்திக்கிறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு தன்னோட ஹேர் பேண்ட் அவுத்து அவனுக்கு ஒரு கட்டு போட்டு விட்றா. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல, கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல, அதெல்லாம் இல்ல, நான் வாழ்க்கையில தனியா இருந்து போராடி தான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அரண்மனையில நடந்ததெல்லாம் சாதாரண விஷயம், என்னால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், என்னால பின்கால் வைக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை நீ நடத்துறதுக்கு சம்மதம் தெரிவி, நம்ம 2 பேரும் சேர்ந்து யார் நமக்கு எதிரிகளா இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான சொல்ல, இவனும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே அந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்கு. சோயும் அதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். பட் அவங்க சொல்றது உண்மைதாங்க, நீங்க காதல்ல இருக்கீங்க, அவங்க ஒரு போர்ல இருக்க மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலும் அவங்களோட மனசுல 1000 ரணங்கள் இருக்குங்க. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு தனி ஆளா அவங்க நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அந்த அம்பு விடுற ஸ்டைலையே நினைச்சு பாக்குறான். அவ தலையில அந்த ஸ்கார்ப் கையில இருக்கும் இல்லையா, அதையே நினைச்சுக்கிட்டு அவளை திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு கன்வர்சேஷன் ஸ்டோர் இருந்துச்சு. அந்த ஸ்டோர்ல எவனோ ஒருத்த வந்து திங்ஸை வாங்கிட்டு வந்து தான் பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கணும். சோ அவன் யாரு அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. வித்தியாசமா ஒருத்தர் இருக்கான். சோ அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு ஜூம் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. அந்த நேரத்துல அது அரண்மனையோட காசை தான் யூஸ் பண்ணி ஏதோ பொருள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவ வீட்டுல இருக்கா இல்லையா, அதனால அண்ணனும் அண்ணியும் அப்பப்ப இவளை கலாய்ச்சபடி பாத்துக்கிட்டே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எவனோ ஒருத்த கடையில வந்து பொருள் வாங்கினா இல்லையா, இதை அண்ணன் கிட்ட காமிச்சு, இவன் யாரு, இவன் தான் என்ன கொல்ல பாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற, இவனா உன்னை கொல்ல பார்த்தான் அப்படின்னு ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் அப்படியே இருட்டான நேரத்துல மாடியில நின்று நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹிஜுன் கிட்ட கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த நேரத்துல எதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவ கேட்க, ஏன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க, அந்த நேரத்துல இவ அமைதியா இருக்கும்போது, சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னாதான் இருந்திருக்கோம், 5 இயர்ஸ் எங்களோட மன வாழ்க்கை இருக்க போது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவோம், அதனால உன்னை கல்யாணம் பண்ணாலும் நான் அதை தான் பண்ணுவேன், சோ உன்னோட வாழ்க்கையை நீ கரெக்டா எடுத்துட்டு போ, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை நினைச்சு இவரு ஃபீல் பண்ணிட்டு இப்படி நின்னுட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் இந்த அரண்மனையில இருக்கும்போது அவங்க ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு கிராண்ட் பிரின்ஸ் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடியே லேடி சோய் வந்துட்டு, நீங்க ஏன் இதுக்காக இவ்வளோ வரி பண்றீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி உங்க லைஃப்ல நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு, எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா எப்படி உங்களால ஜெயிக்க முடியும், கோர்ட் ஒப்பீனியனையும் பப்ளிக் ஒப்பீனியனையும் கொஞ்சம் கேளுங்க, எல்லாத்துக்குமே நீங்க தான் உங்களோட லைஃபை கரெக்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் அந்த காம்பவுண்ட் கிட்டே நின்று முதல் முறையா அவளை கிஸ் பண்ணதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஐபேட்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல பிரின்ஸ் கால் பண்ணி, நான் உனக்கு பத்திரிக்கை எல்லாம் அனுப்பிச்சிட்டேன், உன்னால அதை நிராகரிக்கலாம் முடியாது, சோ எனக்காக வா அப்படின்ற மாதிரி இவன் காரணம்லாம் சொல்ல, முடியாது என்னால வர முடியாது, திரும்பவும் அங்க வந்து யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல, பூனைய ஹர்ட் பண்ண விரும்பின, ஆனா அது உன்னோட கையில பட்டுருச்சு, திரும்ப திரும்ப என்னால நீ ஹர்ட் ஆயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண, இல்ல உன்னால நான் ஹர்ட் ஆக மாட்டேன், என்னோட ப்ராமிஸ நீ கொஞ்சம் கேளு, நீ வா எனக்காக வா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவளோட கேஸ்டல் பியூட்டி ஆபீஸ
ஆபீஸ காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு சோய் உட்கார்ந்துருக்காரு, கூடவே டூஹைஜனும் உட்கார்ந்துருக்கா. சோ இந்த நேரத்துல திரும்பவும் அந்த இன்விடேஷனை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு, அபிஷியல் ரேங்கிங்ல இருக்கவங்கள தான் இன்வைட் பண்றோம், நீங்க பெரிய ஆளு, உங்களை ஒரு கேஸ்டல் பியூட்டி சிஇஓவா இன்வைட் பண்றோம், நீங்க அங்க இருக்கிற நிறைய ராயல் ஈவென்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெருமையா பேச இவ செம்மையா முறைச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சங்கோச்சப்பட்டு இருக்கும்போது, பரவாயில்ல உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இன்விடேஷனை திரும்பவும் கொடுக்க, அந்த நேரத்துல கேபினெட் மெம்பர்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் பெரிய பெரிய வசதியானவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வருவாங்க. அங்க டான்ஸ் இருக்கும், பார்ட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும், குயின் வேற இருப்பாங்க. சோ உங்களோட திறமைகளை அங்க ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல அவளோட ரேங்க் உயரும்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சோய் சொல்ல, ஆமா அதுக்காக தான் இங்க அபிஷியலான பார்ட்டி, இது உங்களை ஒரு நோபல் உமனை தான் இன்வைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கேட்டு இவளுக்குள்ள ஒரு மாதிரி சிரிப்பு வருது. தனக்குள்ளே சிரிச்சுக்கிறா. ஒரே நைட்ல தன்னோட காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போனதை நினைச்சு லூஸ் ஆட்டம் வியர்டா சிரிக்க சோய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த இன்விடேஷனை எடுத்துட்டு போய் வீட்டுல படிச்சுட்டு அப்படியே அங்க யார் யாரெல்லாம் வர போறாங்க, அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து கிராண்ட் பிரின்ஸுக்கு கல்யாணம் பொண்ணா நிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்றா. அதுல அந்த குயின் கிட்ட பெர்மிஷன் கேட்ட விஷயத்தையும் இவ திங்க் பண்ணி பாக்குறா. என்ன நினைச்சு இந்த பெர்மிஷனை கொடுத்துருப்பான்றதையும் ஃபீல் பண்றா. அப்போ பிரின்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவளை தனியா மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. இவளும் அவன் சொன்ன இடத்துக்கு அவனும் மாஸ்க் போட்டுட்டு யாருக்கும் தெரியாம இவளை மீட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. இதுக்கு ஏங்க மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்க, நீங்க நார்மலா வந்தாலே ஒரு பிரச்சனையும் வரப்போறதுல, எங்க ஊர் உலகமே தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல ஜாகிங் போக, இவனும் பின்னாடியே இவ இன்னும் திருந்தல அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவ ரிவர்ஸ்ல ஜாகிங் பண்ணி போக, என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி கிரேசியா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ மட்டுமா, நானும் தான் வாழ்க்கையில முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவ, பட் என்ன டக்குன்னு வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டல, அம்மா 4 அடி பின்னாடி நடந்ததுக்கே யோசிக்கிற, நீ நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நடந்து போலாம் அப்படின்னு கூப்பிட, இவனும் அப்படியே திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்போ பேலஸ்ல பெரிய பார்ட்டி நடக்க போகுது இல்லையா, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அங்க அந்த ஏற்பாடுகளை முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் எப்பவும் போல மீடியா போட்டோ எடுத்துட்டு இருக்கு. அங்க பெரிய பெரிய ஆட்கள், நோபல் பீப்புள்ஸ் எல்லாருமே வராங்க. அதுல ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வராங்க. இந்த பக்கம் மகாராணி பயங்கரமான ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் அழகா இருக்கமான கண்ணாடியில பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸையா போட்டுட்டு போறது, இததான் அவன் எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். சரி இந்த தடவையாவது அவனோட பேச்சை கேட்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு அந்த துணியவே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவளோட ஞாபகங்கள் நேற்று நைட் சந்திச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகுது. சரி உன் கூட இருந்துட்டேன், வாக்கிங் போயிட்டேன், நான் கிளம்பட்டுமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த நேரத்துல நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னால உன்னோட ஞாபகங்களை மட்டும் மறக்கவே முடியல, நான் உன்னை இங்க இருந்து அனுப்புனதுக்கு காரணம் கூட நீ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல நான் உன் கூட ஜோடியா நடந்து வர்றது எப்படி, அதை கொஞ்சம் எனக்கு டீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். சோ அந்த ஞாபகங்களோட இந்த ட்ரெஸ்ஸை இப்ப பார்த்துட்டு கண்டிப்பா அவன் பின்னாடி நடந்து போவோமா மாட்டோமா, எங்க நடந்து போக போறோம் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு நிக்கிறா. இந்த பக்கம் எல்லாருமே வந்து இறங்கிட்டு இருக்காங்க. மீடியா பரபரப்பா பேசப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் எப்படியாப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படிங்கறத லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. இத அன்னிக்காரியும் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அண்ணன் வேக வேகமா வந்து அவளோட காரை ஒருத்தர் ரிப்பேர் பண்ணான் இல்லையா, அவன் நேத்து செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, செத்துட்டானா, அப்ப அவன் உண்மையை வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க இல்லையா அப்படின்னு 2 பேரும் பதறி போய் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்தாங்க இல்லையா, அவங்களோட ரேங்க் வரிசையா உட்கார வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுவும் நோபல் உமன்ஸா 5th ரேங்க் 6th ரேங்க்ல இருந்து 1st ரேங்க் வரைக்கும் அப்படியே கிரேடு பிரிச்சு அவங்களோட தகுதிக்கு தகுந்தாப்புல உட்கார வச்சிருக்காங்க. இதுல சும்மா இருப்பாங்களா, இப்படியே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கல்யாணம் நின்று போனதை பத்தி. அவ தகுதியே இல்ல, அவளை எப்படியோ செலக்ட் பண்ணிருக்காங்க, பட் நல்ல வேலையா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி புற பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குயினை இதெல்லாம் கேட்டுட்டு சம முறைச்சிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அரண்மனையை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்லையா, அதை கேட்டுட்டு முறைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் சாரி கேக்குறாங்க. அந்த நேரத்துல இந்த ராயல் குடும்பத்தை பத்தி எல்லாரும் தப்பா பேசுற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு இல்லையா, நீங்க காசிப் பண்ற அளவுக்கு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹிஜுன் வராங்க அப்படின்னு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஹீரோயினை பாருங்களா, அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரலங்க, எப்பவும் போல கோட்டு சூட்ல மகாராணிய வந்து வணக்கம் சொல்ல அதை எல்லாருமே போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எப்பவும் போல மீடியா பர்சன்ஸை பார்த்து, நான் ஒரு சிஇஓவா இங்க வந்திருக்கேன், எனக்கு இன்விடேஷனும் வச்சாங்க, ஈவன் ட்ரெஸ்ஸும் வச்சாங்க, பட் எனக்கு இந்த அவுட்ஃபிட் தான் பிடிச்சிருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பப்ளிக் ஒப்பீனியனை கேட்டுட்டு அப்படியே மகாராணியை பார்த்து திரும்பி நிக்க, நான் உனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த அவுட்ஃபிட் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அவங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல, வேற வழியே இல்ல, நீ கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு வந்துருவேனா அப்படின்னு ஹீரோயின் மகாராணியை பார்த்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் முறைப்பா பாருங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த நோபல் உமன்ஸ் எல்லாருமே அங்க இருக்க நதிக்கரையெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக அப்படியே குயின் கூட போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒவ்வொரு ஃபேமிலியை பார்த்து பெருமையா பேசிக்கிட்டு நடந்து
நடந்து போறாங்க. இதுல லாஸ்டா ஹிஜூன் வர, ஹிஜூனுக்கு வேர்க்கும் போல இருக்கு. சோ அவ அப்படியே காத்தே இல்ல அப்படின்ற மாதிரி கையால விசிறிக்கிட்டே வர, அதை பார்த்துட்டு இவெல்லாம் நம்ம கூட நடக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு கலாய்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்க பூக்கள் எல்லாம் பார்த்து இது அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா மகாராணின்னு எல்லாரும் அவங்க சொல்றதுக்கு ஜிங்சாங் அடிக்க ஹீரோயினுக்கு இப்படி நடந்து வர முடியல, வெயிலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போலான்னு மகாராணி சொல்ல எல்லாருமே ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு மகாராணி என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரேடியா திரும்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பயப்பட, திரும்பி பார்த்த மகாராணியோட முகம் அப்படியே மாறுது. என்னன்னு பார்த்தா தூரத்துல கிராண்ட் பிரின்ஸ் இவ எப்படி காஸ்டியூம் போட்டிருக்காளோ அதே மாதிரியான மாடர்ன் காஸ்டியூம், கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து வரான். அவளுக்கு மேட்சிங்கான ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு அப்படியே கிட்டக்க வந்து, நீ ஏன் தனியா நடந்து போயிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா, உன் பக்கத்துல நடந்து வர்றது எப்படி அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் ஹீரோயினை பார்த்து கேட்க, அத ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மகாராணியோட. இவ அவளோட கையில அப்படியே கை கொத்து வா போலாம் அப்படின்னு நடந்து போக அங்க இருக்கவங்க எல்லாருமே வணக்கம் சொல்லி அவங்களுக்கு வழி விடுறாங்க. இத தூரத்துல இருந்து மகாராணி செம வெறுப்போட பார்த்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோ மிஷின்ல நடந்து போகும்போது மத்தவங்களை கம்பேர் பண்ண வேணாம், மத்தவங்களை நினைச்சு பயப்பட வேணாம், மத்தவங்களுக்காக நம்மள விட்டு கொடுக்க வேணாம், நம்ம எதையும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு முதல் நாள் நைட்டு பேசினதை அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்னாதான் வாழ போறோம் அப்படிங்கறத ஊர் முழுக்க சொல்ற விதமா இப்படி நடந்து போயிருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளை இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை கண்டினியூவா பார்க்க என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல வைங்க. லைக் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.